நாராயணீய விளக்க உரை. தசகம் 33. அம்பரீஷ விருத்தாந்தம். ஸ்லோகம் 1. அம்பரீஷனின் பக்தி வாழ்க்கை. வைவஸ்வத மனுவின் கதை வேதத்தில் காணப்படுகிறது. வைவஸ்வத மனுவுக்கு 10 பிள்ளைகள். அவர்களில் நபகன் என்பவன் ஒருவன். அவன் பிரம்மச்சாரியாய் குருகுல வாசம் செய்து கொண்டிருந்த காலத்தில் வைவஸ்வத மனு தன்னுடைய ராஜ்யத்தை தனது குமாரர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு நபகனுக்கு ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். நபகன் குருகுல வாசம் செய்துவிட்டு ராஜ்யத்திற்கு திரும்பியதும் தனது தகப்பனார் கூட பிறந்தவர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்து விட்டார் என்று தெரிந்து வருந்தினார். அதை கண்ட வைவஸ்வத மனு நபகனை தேற்றி அவனுக்கு ஒரு ரிக்வேத மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த மந்திர பலத்தால் நபகனுக்கு சகல நன்மைகளும் ஏற்படும் என்று அனுகிரகம் செய்தார். அவ்வாறே நபகன் அந்த மந்திரத்தின் பலத்தால் உன்னத நிலையை அடைந்தான் என்ற கதை வேதத்தில் காணப்படுகிறது. வைவஸ்வத மனுவின் புத்திரனான நபகனின் பேரப்பிள்ளைதான் அம்பரீஷ சக்கரவர்த்தி. வேதம் சத்தியத்தை தவிர வேறொன்றையும் கூறுவதில்லை. வேதத்தில் கண்ட சத்தியங்களையே புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஞானிகள் விளக்கி கூறியிருக்கிறார்கள். அம்பரீஷனின் வம்ச வரலாற்றை புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஞானிகள் விளக்கி கூறியிருக்கிறார்கள். வேதத்தில் கூறியபடி நபகன் தனது தகப்பனர் தனக்கு உபதேசித்த மந்திரங்களின் மகிமையால் மேன்மையை அடைந்தான். அவனுடைய குமாரன் நாபாகன். நாபாகனுடைய குமாரன் அம்பரீஷன். உன்னதமான வம்சத்தில் உதித்த அம்பரீஷன் இடத்தில் பகவத் பக்தி நிரம்பி இருந்தது. 7 சமுத்திரங்களால் சூழப்பட்ட 7 தீபங்களுக்கும் ஏக சக்கராதிபதியாய் அம்பரீஷன் விளங்கிய போதிலும் கொஞ்சம் கூட தன் ராஜ்யத்தில் பற்றில்லாதவனாய் இருந்தான். தனது பரந்த ராஜ்யத்தை கனவில் கண்ட பொருளாகவே அம்பரீஷன் மதித்தான். அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி நித்தியம் என்று நம்பின வஸ்து பகவான் ஒருவரையே. பகவத் பக்தியை சாதுக்களிடமிருந்து அடைந்தார். ஸ்லோகம் 2. ஸ்ரீ பகவான் அம்பரீஷனுக்கு சக்கராயுதத்தை அளித்தல். அம்பரீஷனுடைய பக்தியினால் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்த ஸ்ரீமன் நாராயணன் பக்தனை காப்பாற்றக்கூடியதும் சத்துருக்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதுமான ஸ்ரீ சக்கராயுதத்தை கொடுத்தார் என்று ஸ்ரீ சுகர் ஸ்ரீ பாகவதத்தில் கூறியுள்ளார். அம்பரீஷன் பலவிதமான வேத விகிதமான கர்மாக்களை ஒன்று விடாமல் செய்தான். அவற்றின் பலன்கள் எல்லாவற்றையுமே பகவானுக்கே அர்ப்பணம் செய்தான். கர்மாக்களை செய்து இம்மாதிரி கர்ம பலனை பகவானுக்கே அர்ப்பணம் செய்வது மிக மேலானதாகும். உலகில் உள்ள மக்கள் எல்லோரும் கர்மாக்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கர்மாக்களை செய்வது 2 வகைப்படும். ஒரு குறிப்பிட்ட பலனை உத்தேசித்து கர்மாக்களை செய்வது ஒரு வகை. பலனை எதிர்பார்க்காமல் பலன் எதுவாக இருந்தாலும் அதை பகவானுக்கே அர்ப்பணம் செய்து விடுவது மற்றொரு வகை. கர்மாவை செய்யும் ஜீவனுக்கு, முக்கியமாக நிஷ்காம கர்மத்தை செய்யும் ஜீவனுக்கு பகவான் எப்பொழுதும் உற்ற துணையாக இருந்து மோட்சத்தை கிட்டும்படி செய்கிறார். சாதுக்கள் ஒன்றையும் வேண்டாத போது கூட அவர்களுக்கு பலவித உபகாரங்களை செய்து அதன் மூலம் பகவான் அளவில்லாத திருப்தி அடைகிறார். அந்த வகையில் அம்பரீஷனின் நிஷ்காம கர்ம ஸ்ரத்தையில் மிகுந்த சந்தோஷமடைந்து பகவான் அம்பரீஷனுக்கு தனது சக்கராயுதத்தையே அவன் கேளாமலே கொடுத்து கழிக்கின்றார். ஸ்லோகம் 3. துவாதசி விரதமும் கோதானமும். விரதங்களுள் ஏகாதசி விரதமும் துவாதசி விரதமும் முக்கியமானவை. தசமி இரவு உபவாசத்துடன் ஏகாதசி என்று முழுவதும் உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி என்று சாதுக்களுக்கு அன்னமிட்டு தானும் பாரணை செய்வது ஏகாதசி விரதமாகும். தசமி இரவு உபவாசமும் ஏகாதசி உபவாசமும் இருந்து துவாதசி என்று அந்த திதி இருக்கும் போதே சாதுக்களுக்கு அன்னமிட்டு தானும் பாரணை செய்வது என்ற நியமனம் வைத்துக் கொள்வது துவாதசி விரதமாகும். இத்தகைய துவாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் ஏகாதசி விரதத்தின் பலனும் இதில் அடங்கிவிடும். சில சமயங்களில் துவாதசி அதிக நேரம் இல்லாது போய்விடும். அந்த சமயங்களில் பகவத் ஆராதனத்தையும் சாதுக்களின் உபச்சரணைகளையும் சீக்கிரமாக முடித்துக் கொள்வது கடினமாகத்தான் இருக்கும். ஆயினும் அம்பரீஷன் இந்த விரதத்தை நழுவாது அனுஷ்டித்து வந்தான். இந்த துவாதசி விரதத்திற்கு இவ்வளவு மகிமை இருப்பது ஏகாதசி என்று பகவத் தியானம் முதலியன செய்து கொண்டிருப்பதால் தான். ஸ்ரீ பகவான் கிருஷ்ணன் தூது போன சமயத்தில் சபையில் துரியோதனன் தன் வீட்டில் சாப்பிடாமல் விதுரருடைய வீட்டில் சாப்பிட்டது ஏன் என்று விதுரரை குறைத்து கூறி கிருஷ்ணனை கேட்டான். அதற்கு பகவான், பக்தனுடைய வீட்டில் உட்கொள்ளும் உணவு மிகவும் பரிசுத்தமானது, அதாவது பாபங்களை எல்லாம் விலக்கக்கூடியது. அதே போல கங்கா ஜலமும் மிகவும் பரிசுத்தமானது.
ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து விரதத்தை அனுஷ்டிப்பது மிகவும் பரிசுத்தமானது என்று பதில் கூறியிருக்கிறார். ஸ்லோகம் 4. துர்வாச முனிவரின் வருகை. அம்பரீஷன் கர்மாக்களை மிகுந்த ஸ்ரத்தையுடன் செய்பவன் ஆகையால் புண்ணிய தேசமான மதுவனத்தில் துவாதசி விரதத்தை அனுஷ்டித்தான். அந்த துவாதசி தினத்தன்று துவாதசி திதி 1.25 நாழிகை, அதாவது அரை மணி நேரம் தான் இருந்தது. அதற்குள் பிராமணோத்தமர்களுக்கு போஜனம் செய்வித்து அவர்களும் அம்பரீஷனை பாரணை செய்துவிடும்படி ஆக்ஞாபித்து விட்டார்கள். அந்த சமயத்தில் துர்வாச மகர்ஷி அங்கு வந்து சேர்ந்தார். ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது பெரியோர்கள் அங்கு விஜயம் செய்வது உண்டு. அவர்களுடைய எதிர்பாராத வருகை ஒரு நல்ல அறிகுறி. அதிலும் மகாமுனிவரான துர்வாசர் விஜயம் செய்வது மிகுந்த பாக்கியமாகும். துர்வாச மகர்ஷி தானாகவே அம்பரீஷன் இருப்பிடத்தை தேடி போனது மிகுந்த பாக்கியம். இதை நன்கு உணர்ந்த அம்பரீஷன் உடனே எழுந்து சென்று துர்வாச மகர்ஷியை வணங்கி வரவேற்றான். பூமண்டலத்திற்கே அதிபதியான அம்பரீஷன் அதித்தியாக வந்திருக்கும் துர்வாச முனிவருக்கு எழுந்து ஆசனம் கொடுத்து உட்காரச் செய்தான். பிறகு அவர் பாதங்களை பிடித்துக் கொண்டு அன்று தன் வீட்டில் போஜனம் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அவனுடைய வேண்டுகோளை முனிவரும் கொண்டாடி அங்கீகரித்து அனுஷ்டானங்களை செய்வதற்காக யமுனா நதிக்கு சென்றார். அங்கு சுபமான யமுனை ஜலத்தில் அகமர்ஷன சூக்தத்தை ஜபித்துக் கொண்டு பிரம்மத்தை தியானித்தவராய் ஸ்நானம் செய்தார். துர்வாச முனிவரை பொறுத்தவரையில் அவர் பிறர் மனதை துன்புறுத்துகின்றவர் என்பது முற்றிலும் உண்மை. ஆனால் அவரால் அவ்வாறு துன்புறுத்தப்பட்டவர்கள் மிக்க மேன்மையை கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள். அப்படி துன்புறுத்தினால் அது அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காகவே இருக்கும். துர்வாச முனிவர் அம்பரீஷனின் பக்தியை பரிசோதிக்க எண்ணிவிட்டார். அம்பரீஷன் அதித்தியை உபசரிப்பதில் எவ்வளவு தூரம் ஸ்ரத்தை காண்பிக்கிறான் என்பதையும், அதித்தியை உபசரிப்பது, பாரணையை துவாதசிக்குள் முடிப்பது என்ற இரண்டையும் எவ்வாறு நிறைவேற்றுகிறான் என்பதையும் பரிசோதிக்கவே அவர் யமுனை நதியை நோக்கி மெதுவாக சென்றார் என்று நம்பூதிரி குறிப்பிடுகின்றார். ஸ்லோகம் 5. துர்வாசரின் கோபம். துவாதசி விரதத்திற்கும் ஏகாதசி விரதத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் மாத்திரம் சுத்த உபவாசம் இருப்பதை குறிக்கும். துவாதசி திதிக்குள் பாரணை செய்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. துவாதசி விரதம் என்றால் ஏகாதசி திதிக்கு முதல் நாள் இரவும் ஏகாதசி திதி என்றும் சுத்த உபவாசம் இருந்துவிட்டு துவாதசி என்று அந்த துவாதசி திதி முடிவதற்குள் பாரணையும் செய்து முடித்துவிட வேண்டும். அந்த திதியில் பிராமணோத்தமர்களுக்கு போஜனம் செய்து வைத்துவிட்டு அவர்களுடைய அனுமதியின் பேரில் கடைசியாக பாரணை செய்ய வேண்டும். அம்பரீஷ சக்கரவர்த்தி துவாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர். ஆகையால் துவாதசி திதி முடிவதற்குள் பாரணை செய்ய வேண்டியது அதில் முக்கிய அம்சம். பாரணை துவாதசி திதியில் செய்யாவிடில் துவாதசி விரதமே பூர்த்தியாகாமல் போய்விடும். துர்வாச முனிவரோவெனில் ஏகாதசி விரதத்தை மாத்திரம் அனுஷ்டிப்பவர். ஆகையால் அவருக்கு துவாதசி திதி போய்விடுமே, அதற்குள் பாரணை செய்ய வேண்டுமே என்ற கவலை இல்லை. அதனாலேயே அவர் ஆற அமர மெதுவாக ஸ்நானாதிகளை முடித்துக்கொண்டு திரும்பினார். துவாதசி திதி என்று அரை முகூர்த்தமே, அதாவது அரை மணி நேரமே பாக்கி இருந்தது. அந்த நேரத்திற்குள் பிராமண போஜனம் செய்வித்து தானும் பாரணை செய்துவிட வேண்டும். ஆனால் அன்று அதித்தியாக வந்திருக்கும் துர்வாச முனிவர் மாத்தியான்கிக ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு இன்னும் வந்த பாடில்லை. அம்பரீஷனுக்கு அப்போது தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டுவிட்டது. அம்பரீஷனோவெனில் தர்மத்தை அறிந்தவன். அதித்தியான பிராமணரை போஜனம் செய்விக்காமல் தான் பாரணை செய்யக்கூடாது என்பதையும், துவாதசியில் பாரணை செய்யாவிட்டால் விரத பங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதையும் அம்பரீஷன் அறிந்தான். உடனே சாதுக்களை கூப்பிட்டு இதற்கு பரிகாரம் என்னவென்று கேட்டான். எதை செய்தால் அதர்மம் தன்னை அண்டாமல் இருக்கும் என்று அவர்களை வினாவினான். இந்த தர்ம சங்கடமான நிலைக்கும் தகுந்த பரிகாரத்தை அந்த சாதுக்களை கொண்டு தீர்மானம் செய்து கொண்டான். அம்பரீஷ சக்கரவர்த்தி விரதங்களை அனுஷ்டிப்பதில் மிகுந்த ஸ்ரத்தை உடையவன் ஆகையால் வேத வித்துக்களின் மூலம் அதற்கான பரிகாரத்தையும் கண்டுகொண்டான். துவாதசிக்குள் பாரணையை முடிக்க சாலக்கிராம தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டால் பாரணை செய்த பலன் உண்டாகிவிடும். தீர்த்தம் சாப்பிட்டால் அது போஜனம் செய்த மாதிரியும் ஆகும், போஜனம் செய்யாதது போலவும் ஆகும். ஏதோ ஒரு வஸ்து வயிற்றுக்குள் போகிறது, அதனால் போஜனம் செய்ததாக கொள்ளலாம். உள்ளே சென்றது அன்னமில்லை என்ற காரணத்தால் தீர்த்தபானம் போஜனம் ஆகாது.
ஆகையால் துவாதசிக்குள் தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டால் பாரணை பலனும் ஏற்பட்டு விடுகிறது. பிராமண அதித்தியை வைத்துவிட்டு சாப்பிட்டு விட்ட குற்றச்சாட்டும் உண்டாகாது. இவ்வாறு தீர்மானம் செய்து கொண்டவனாய் அம்பரீஷன் சாலக்கிராம தீர்த்தத்தை அந்த துவாதசி திதியில் சாப்பிட்டு விட்டான். இவ்வாறு அம்பரீஷ சக்கரவர்த்தி தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டு துவாதசி பாரணையை முடித்துக் கொண்டு விட்டதை துர்வாச முனிவர் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டு விட்டார். அவர் அப்போதுதான் ஸ்நானாதிகளை முடித்துக் கொண்டு மெதுவாக திரும்பிக் கொண்டிருந்தார். அதித்தியை உபசரித்து போஜனம் செய்விப்பதை காட்டிலும் துவாதசி விரதம் அம்பரீஷனுக்கு முக்கியமாகப்பட்டு விட்டதா என நினைத்த துர்வாச முனிவருக்கு பிரமாதமான கோபம் உண்டாயிற்று. கோபாவேசத்தோடு அம்பரீஷனை அணுகி கடுஞ்சொற்களால் தூஷித்தார். ஹே அம்பரீஷா, வீடு தேடி வந்த அதித்தியான என்னை பூஜை முதலியவற்றால் வரவேற்றாய். ஆனால் எனக்கு போஜனம் செய்து வைக்காமல் நீ சாப்பிட்டு விட்டாய். அதன் பலனை இப்பொழுதே காண்பிக்கிறேன் பார் என்று துர்வாச முனிவர் அம்பரீஷனை நிந்தித்தார். இவ்வாறு சொல்லிக்கொண்டு தன்னுடைய தலையில் இருந்த ஜடையை பீத்து கீழே எறிந்து அதிலிருந்து மிக பயங்கரமான கிருத்தியை என்ற துர்தேவதையை சிருஷ்டி செய்து அம்பரீஷனை தாக்கும்படி ஏவினார். ஸ்லோகம் 6. துர்வாச முனிவரை சக்கரம் விரட்டுதல். துர்வாச முனிவரால் ஜடையிலிருந்து உண்டு பண்ணப்பட்ட துர்தேவதையானது மிக பயங்கரமாக காட்சியளித்தது. கையில் பயங்கரமான கத்தியை வைத்துக் கொண்டிருந்தது. அது பூமியில் நடக்கும் போது பூமியே அதிர்ந்தது. அம்பரீஷன் பாகவதோத்தமன், நிஷ்காமிய கர்மத்தால் பிரகாசிக்கும் பக்தியை உடையவன். பகவானே அவனுடைய பக்தியை மெச்சி தன்னுடைய சக்கராயுதத்தை அவன் கோராமலேயே அவனுக்கு கொடுத்துள்ளார் என்பதிலிருந்து அவனுடைய பக்தி எத்தகையது என்பதை யூகித்துக் கொள்ளலாம். பகவானிடத்தில் பக்தி உள்ளவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. பகவானை தவிர வேறு ஒன்றிலும் ஈடுபடாத மனத்தையுடைய அம்பரீஷன் கொஞ்சம் கூட சலிக்காமல் இருந்தது ஆச்சரியம் இல்லை. மேலும் துர்வாச முனிவருக்கு மனதார ஒரு அபராதமும் செய்யவில்லை என்பதை அம்பரீஷன் தீர்மானமாக அறிந்திருந்தான். தன்னிடம் தவறு இல்லாத வரையில் எந்த துர்தேவதையும் தன்னை ஒன்றும் பண்ணிவிட முடியாது என்றும் அந்த பக்தன் எண்ணியிருக்க வேண்டும். தன்னை அறியாமல் தவறு ஏதாயினும் செய்திருந்தால் அந்த தவறுதலுக்கு தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தான் அம்பரீஷன். தவறுதலுக்கு தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராயிருப்பது போல அந்த துர்தேவதை தன்னை நோக்கி ஓடி வரும்போது தன் இடத்தை விட்டு கொஞ்சம் கூட நகரவில்லை. தன்னை அறியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த துர்தேவதை தன்னை தண்டித்து விட்டுத்தான் போகட்டுமே என்று இருந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தான். இவ்வாறு கோர ரூபத்துடன் கொடுமையான நெருப்பை போல அம்பரீஷனை அணுகி கொண்டிருந்த அந்த துர்தேவதையை சுதர்சன சக்கரம் பொசுக்கி சாம்பலாக்கிவிட்டது. சுதர்சன சக்கரத்தை பகவான் தானாகவே அம்பரீஷனுக்கு கொடுத்து அருளி இருக்கிறார். பகவத் பக்தனுக்கு ஆபத்து ஏற்படும் போது அந்த சுதர்சன சக்கரம் சும்மா இருக்குமா என்ன? துர்வாச முனிவரின் தபோபலத்தால் உண்டு பண்ணப்பட்டிருந்த போதிலும் சுதர்சன சக்கரத்தின் முன் அந்த துர்தேவதை விட்டில் பூச்சியை போல பொசுங்கி சாம்பலாகிவிட்டது. பகவானால் பக்தனுக்கு கொடுக்கப்பட்ட சக்கராயுதமானது அந்த துர்தேவதையை எரித்து விட்டது. எவ்வாறு கோபம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்றை காட்டு தீயானது சுட்டெரித்து விடுமோ அவ்வாறே அந்த சுதர்சன சக்கரம் துர்தேவதையை பொசுக்கி விட்டது. சுதர்சன சக்கரம் துர்தேவதையை சுட்டெரித்து விட்ட பிறகு அந்த துர்தேவதையை உற்பத்தி செய்த துர்வாச முனிவரை விரட்டியது. பக்தனுக்கு துன்பத்தை விளைவித்தது துர்தேவதையே. யானாலும் அந்த துர்தேவதையை துர்வாசர் அல்லவோ உண்டு பண்ணினார். ஆகையால் துர்வாசரையும் சக்கராயுதம் விரட்டி அடிக்க ஆரம்பித்தது. துர்வாசர் பெரிய ஞானி, தபஸ்வி இருந்த போதிலும் ஒரு பக்தனை துன்புறுத்த எத்தனிக்கும் போது அது அவருக்கே கெடுதலாக முடிந்து விடுகிறது. பெரிய தபஸ்விகளுக்கும் ஞானிகளுக்குமே இவ்வாறு எனில் சாதாரண மனிதர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஒருவரும் பகவத் பக்தர்களுக்கு கனவிலும் தீங்கு நினைக்க கூடாது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோகம் 7. நான்முகனையும் சிவனையும் துர்வாசர் சரணமடைதல். சுதர்சன சக்கரம் துர்தேவதையை எரித்துவிட்ட உடனேயே துர்வாசருக்கு பயம் உண்டாகிவிட்டது. மேலும் அவரால் தன்னுடைய தபோபலத்தால் அந்த சுதர்சன சக்கரத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் தன்னுடைய உயிருக்கு நிச்சயம் ஆபத்து வந்துவிட்டது என்று முனிவர் பயந்து விட்டார். இவ்வாறு பயத்தை அடைந்த துர்வாசர் 10 திக்குகளிலும் ஓடினார். திக் பாலகர்களையும் வேண்டினார். ஆகாசம், பாதாளம் எல்லா இடங்களிலும் ஓடினார். பூமியிலும் சமுத்திரங்களிலும் ஓடினார். தேவலோகத்தை அடைந்தார். ஓடின இடங்களிலெல்லாம் சுதர்சன சக்கரம் பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்தது. துர்வாசர் இவ்வளவு உலகங்களிலும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியது
முழுவதும் வீணாகி விட்டவுடன் துர்வாசர் பிரம்மாவிடம் சென்றார். பகவத் பக்தனை துன்புறுத்திய ஒருவருடன் பேசிக் கொண்டிருப்பதே பாபம் என்று தொனிக்கும் வகையில் பிரம்மா அவரை கடுமையாக அவ்விடத்தை விட்டு செல்லும்படி உத்தரவிட்டார். இவர் பிரம்மலோகத்தில் பிரம்மாவால் திருப்பி அனுப்பப்பட்ட துர்வாசர் கைலாயத்தில் வீற்றிருக்கும் பரமேஸ்வரனை அடைந்தார். கைலாயநாதரான பரமசிவனை அடைந்து வேண்டிய பொழுது பரமசிவன் பகவானான விஷ்ணுவையே சரணம் அடைவதை தவிர வேறு வழியில்லை என்று உபதேசம் செய்துவிட்டார். ஸ்லோகம் 8. ஸ்ரீ பகவான் முனிவரை அம்பரீஷனிடமே சரணமடையச் செய்தல். பகவானுடைய சக்கராயுதம் துர்வாச முனிவரை விடாமல் துரத்துகின்றது. கடைசியாக துர்வாச முனி பகவானுடைய இருப்பிடமான வைகுண்டத்திற்கே ஓடுகிறார். பயனில்லை. பகவான் துர்வாச முனிவருக்கு பாதுகாப்பு ஒன்றும் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக துர்வாச முனிவருக்கு உபதேசம் செய்ய முற்படுகின்றார். ஹே முனிவரே, உமக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டத்தை போக்கிக் கொள்வதற்கு ஒரு உபாயம் கூறுகிறேன். எந்த மனிதனிடமிருந்து உமக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றதோ அவரிடமே நீர் போய் சேரும். ஸ்லோகம் 9. துர்வாச முனிவர் அம்பரீஷனின் பக்தியையும் கருணையையும் புகழ்ந்து ஆசீர்வாதம் செய்தல். துர்வாச முனிவர் வைகுண்டத்திலிருந்து திரும்பினார். நேராக அம்பரீஷனை நோக்கி ஓடி வந்தார். மன்னனின் கால்களை பிடித்து கொண்டு விட்டார். அப்போதும் சக்கராயுதம் அவரை விட்டபாடில்லை. தன்னுடைய முன் கோபத்தின் கொடுமையை அப்போது உணர்ந்து அதனால் ஏற்பட்ட பச்சாதாபம் காரணமாக துக்கம் மேலிட்டது அவருக்கு. ஒரு பக்தனை கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டோமே என்ற துக்கம் அது. துர்வாசர் என்னதான் கோபக்காரராயிருந்தாலும் ஞானி அல்லவா? அம்பரீஷனுடைய உண்மை ஸ்வரூபத்தையும் குணத்தையும் அறிந்து கொண்ட பிறகு அவனை துன்புறுத்தியது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்தார். அதே சமயத்தில் அம்பரீஷனின் நிலை எவ்வாறு இருந்தது என்று பார்ப்போம். துர்வாச முனிவர் தன்னை இவ்வளவு பாடுபடுத்தியும் அவரிடம் கொஞ்சம் கூட அம்பரீஷனுக்கு கோபம் ஏற்படவில்லை. அவரை பற்றி கேவலமாகவும் நினைக்கவில்லை. அவரிடம் முன்பு எவ்வளவு பக்தி இருந்ததோ அதே அளவு பக்தியும் மதிப்பும் அவரிடம் இப்போதும் இருந்தது. மதிப்புக்குரிய துர்வாசர் திடீரென்று தன் காலை வந்து பிடித்துக் கொண்டதும் தாங்க முடியாத வெட்கத்தை அடைந்து விட்டான் அம்பரீஷன். இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. தபஸ்வியும் ஞானியுமான துர்வாசர் தன்னுடைய கால்களை பிடித்துக் கொள்வார் என்பதை அவன் கனவில் கூட சிந்தனை செய்தவன் இல்லை. உடனே அம்பரீஷன் சக்கராயுதத்தை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தான். 1000 முனைகளையுடைய ஹே சக்கராயுதமே, பகவானுக்கு பிரியமானவரே, எல்லா அஸ்திரங்களையும் நாசம் செய்யக்கூடிய வன்மை பொருந்தியவரே, பூமிக்கெல்லாம் அதிபதியான ஹே சுதர்சன சக்கரமே, உமக்கு நமஸ்காரம். துர்வாச முனிவருக்கு க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும். இவ்வாறு அம்பரீஷன் சுதர்சன சக்கரத்தை பார்த்து ஸ்தோத்திரம் செய்கிறான். அந்த பக்தனுடைய வேண்டுகோளுக்கு பகவானுடைய ஆயுதமான சக்கரமும் இணங்கி துர்வாச முனிவரை பின்தொடர்ந்து துன்புறுத்துவதை நிறுத்திவிட்டு திரும்பி போய்விட்டது. துர்வாசர் கோபக்காரராயிருந்த போதிலும் பெரிய ஞானி, தபஸ்வி. தன்னுடைய தவறுதலை உணர்ந்த பிறகு அம்பரீஷனுடைய பெருமையைத்தான் வாயார புகழ்ந்து பேசுகிறார். அம்பரீஷனுடைய கருணை உள்ளத்தை கண்டு ஆனந்தம் அடைகிறார். தான் அவனுக்கு தீங்குழைக்க நினைத்த போதிலும் அந்த மன்னன் தன்னை சுதர்சன சக்கரத்திடமிருந்து காப்பாற்றியதை வியந்து பாராட்டுகிறார். ஸ்லோகம் 10. 1 வருஷம் உபவாசம் இருந்து துர்வாசருக்கு பாரணை செய்வித்தல். துர்வாச முனிவர் பாரணை செய்யாமல் கோபத்தால் அம்பரீஷனை சபித்தவுடன் சக்கராயுதம் துர்வாச முனிவரை விரட்ட ஆரம்பித்து விட்டது. தனக்கு தீங்கு விளைவித்த துர்வாச முனிவர் நன்றாக கஷ்டப்படட்டும், சக்கராயுதத்தால் கொல்லப்படட்டும் என்று அம்பரீஷன் நினைத்து சந்தோஷிக்கவில்லை. அதற்கு நேர் மாறாக அவன் மனத்தில் கவலை குடிகொண்டு விட்டது. அந்த துவாதசி என்று போஜனம் செய்விக்கப்பட வேண்டிய வேதவித்து அன்றைய தினம் தன்னுடைய வீட்டில் பாரணை செய்யாததால் தன்னுடைய கர்மா பூர்த்தியாகவில்லையே என்று மனக்கலக்கம் அடைந்தான். அந்த மனக்கலக்கத்தால் தானும் சாப்பிடாமலேயே இருந்து விட்டான். இவ்வாறு ஸ்ரத்தை மிகுந்த அம்பரீஷ மன்னன் துர்வாச முனிவரை சக்கராயுதத்தின் தாபத்திலிருந்து தனது பக்தியின் பலத்தால் விடுவித்த பிறகு கிரமப்படி துர்வாச முனிவருக்கு திருப்தியாக போஜனம் செய்வித்து அவரை அனுப்பிவிட்டு அதன் பிறகே அவன் போஜனம் செய்தான். இந்த நிகழ்ச்சிக்கு பின் அம்பரீஷனுக்கு பகவானிடத்தில் முன்னிலும் அதிக பக்தி ஏற்பட்டு விட்டது. இச்சரித்திரத்திலிருந்து ஏகாதசி உபவாச மகிமையும் துவாதசி விரதத்தின் பெருமையும் பக்தர்களின் பெருமையும் நன்கு விளங்குகின்றது. இதனை படிக்கும் பக்தர்கள் அவசியம் இந்த விரதங்களை அனுஷ்டித்து நல்ல பலன்களை அடைய முயற்சிக்க வேண்டும்.
ஸ்ரீஹரே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.